FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள். இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் பொங்கல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க மோனிகா. மக்களே, இன்னைக்கு நம்ம சேலத்தின் பொங்கல் நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில இருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் ஆஃப் மிரிடம் சிட்டியோட சார்ட்டர் பிரசிடென்டா இருக்கக்கூடிய சிவபிரகாஷ் சார் கூட தான் இன்னைக்கு நம்ம சேலத்தின் பொங்கல் நிகழ்ச்சியானதுமே இருக்க போகுது. சோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் அவர் கூட பேச ஆரம்பிச்சிடலாம். சார், நீங்க இப்ப அந்த கிளப்ல இருந்துட்டு இருக்கீங்க இல்லையா? சோ அந்த கிளப் மூலியமா மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள்லாம் என்ன சார், அதை பத்தி நீங்க பகிர்ந்துக்கலாம். சும்மா இந்த ரோட்டரி கிளப்ல என்ன நடக்குது, என்ன ஆரம்பிச்சதுனால நாங்கள் வந்து ஊர் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கோம். எது கேட்டாலும் செய்யறோம். எங்களால் என்ன கிளப்ல முடியுமே. ஏன்னா எல்லாரும் சேவை மனைப்பான்மை இருந்தாலும் நம்ம வந்து வெளியே இருந்தாலும் காசு வர போறதில்ல. நமக்கு நாமே திட்டம் தான். ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கொரோனா டைம்ல ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு வந்து ரோட்டரி இன்டர்நேஷனல் இருந்து எங்களுக்கு நிறைய ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், ஆக்சிஜனேட்டர்ஸ், அப்புறம் நிறைய உபகரணங்கள்லாம் வந்து கொரோனா ஹெல்ப் பண்றதுக்காக அந்த டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து நானும் கொரோனா பாதிச்சேன். ஏன்னா எப்படி பாதிச்சேன்னா, நான் கொரோனா வார்டுக்குள்ளேயே போய் சர்வீஸ் பண்ணிட்டேன். நமக்கு தெரியாம நம்ம வாழ்க்கையில் ஒர்க்கர் தானே அப்படின்ட்டு தைரியமா உள்ள எல்லாம் போய் நுழைஞ்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்டா அது எனக்கு கொரோனா வந்து நானும் ஒரு 40 நாளா குவாரண்டைன்ல இருந்தேன், வீட்டில் தான் இருந்தேன். அப்படி இருந்தாலும் அந்த டைம்ல எங்க டீம் வந்து ரோட்டரி மக்கள் வந்து ரொம்ப சிறப்பா அந்த எல்லா மக்களுக்கு சேர்த்து கபசுர குடிநீர் இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ மற்ற ஒரு 80 ரூபாய்க்கு மேல நாங்க டெஃபினட்டா மக்களுக்காக சேர்த்திருக்கோம் நல்ல காரியத்தை. அதுக்கப்புறம் இப்போ மராத்தான்கிற கான்செப்ட், இந்த மராத்தான் வந்து ஒரு 3 இயர்ஸ் நடந்துட்டு இருக்கு. நல்ல ஸ்ட்ரென்த், ஒரு 4000 பேர், ரொம்ப ஜாலியாக இருக்கும். வைப்பு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து திடீர்னு பார்த்தா ஒரு திருவிழா கூட்டம் மாட்டி 4 மணிக்கு அவ்வளோ கூட்டம். அதெல்லாம் பேரண்ட் ஒரு குழந்தை தான் ஓடும். ஆனால் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அதை ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு டிவிஎஸ் 50 ஒருத்தர் கேமராமேன் திருத்தி பயங்கர கரெக்டாக இருக்கும். அந்த ஊர் மக்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்காது. ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அந்த என்ஜாய்மெண்ட் வந்து நினைச்சா கூட ஏற்படுத்தி தர முடியாது. அவ்வளவு அற்புதமாக அந்த மக்கள் ஓடுறது, இன்வால்மெண்ட்டு நல்லா இருந்துச்சு. ரொம்ப பேசிக்கலாக அந்த இன்வால்மெண்ட்டுக்காக அந்த 2 hours மக்கள் ஜாலியா இருக்காங்க இல்லையா, அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்துறவங்க சந்தோஷம். ஓகே சார். சோ மக்களுக்கு பயனுள்ள மாதிரியான பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க சார். இது வரைக்கும் நீங்க பண்ண விஷயங்கள்லயே மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் இருக்கும் இல்லையா? சோ அதை பத்தி நீங்க பகிர்ந்துக்கலாம் சார். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த காலு கேட்காத குழந்தைகளுக்கு இந்த கருவி கொடுத்தாங்க. எனக்கு மனசு பாதிச்ச சம்பவம் அது. ஒரு 3 வயசு குழந்தைகள் இருந்து 63 வயசு ஆட்கள் வரைக்கும் காது கேட்காதவங்க வராங்க, காது கேளாதவங்க. அவங்களுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் வந்து அந்த மிஷின்ஸ் தராங்க. அப்போ 2 குழந்தைங்க அந்த மிஷினை போட்டுட்டு பேச்சு வரல. ஏன்னா அவங்க வார்த்தையே கேட்டதில்லை, ஒளி சத்தத்தையே கேட்டதில்லை. அப்படி கையை சுண்டி விட்டுட்டு எனக்கு காது கேட்குதுறான்னு சிக்னலை காமிச்சு அப்படி ஆகா ஓகன்னு கை காட்டி ஆட்டி அவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஆனா பேச்சு வரல. அந்த சந்தோஷமா அப்படி குதிச்சு ஆரவாரம் பண்ணி ஜாலியா இருக்கிறத பார்த்தவொன்னு அவங்க அப்பா அம்மா ஒவ்வொன்று அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போ எனக்கே என்ன அறியாம நான் அழுதுட்டேன். காரணம் அந்த குழந்தை அந்த சத்தத்தை அப்பதான் கேட்கறாங்க முதல் தடவை. சுண்டி பாக்குறாங்க, காது கேட்குறான்னு அது சொல்ல தெரியாம அவ்வளவு எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே வந்து இந்த இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு தோணும். அந்த கண்ணு தெரியாதவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ப் நடத்துகிறோம். எப்படி இருக்காங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா 75 வயசு நபரை தனியாக வந்து ஸ்கூலில் விட்டு போகிற சின்ன பேராண்டி ஒரு சின்ன ஒரு ஃப்ரீ ஷீட்டில் விட்டுட்டு போயிடுவான். அவர் ஒரு மஞ்சள் பை வச்சிருப்பார். அப்படியே சேர்ந்து தடவிட்டே வருவார். கண்ணு இங்கே கண்ணு பார்க்குறாங்களாம் அப்பா அம்மா. ஆமாம், கை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு என்னப்பா நீங்கள் மட்டும் எல்லாம் போயிட்டாங்கப்பா, நாளைக்கு சாயங்காலம் வந்து கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா. ஏன்ப்பா நீங்கள் போனாதான்ப்பா 250 ரூபா சம்பளம் கிடைக்கும் எனக்கு, அதனால் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நான் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நபர்கள்லாம் நமக்கு கண்ணு தெரிய வச்சு நான் நெக்ஸ்ட் டே வந்து கண்ணு தெரிஞ்ச அளவுக்கு நடந்து போகிற அளவுக்கு பார்க்குறது ரொம்ப பெருமிதமாக இருக்கும். ஸோ நம்ம ஆர் டூயிங் சம்திங் கிரேட் டு த சொசைட்டிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நல்லாவே. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். கண்டிப்பாக சார். ஸோ நம்மளால முடிஞ்சதை நம்ம சமூகத்துக்கு பண்றோம் அப்படின்றப்போ அந்த பெருமையானது கண்டிப்பா நமக்குள்ள இருந்துதான் இருக்கும் இல்லையா? அதுல மாற்றமே கிடையாது. ரொம்ப அழகா பகிர்ந்துருக்கீங்க சார். நிகழ்ச்சிக்குள்ள போய் அவர் கூட பேச ஆரம்பிச்சிடலாம் சார். இப்போ நீங்க மக்களுக்கு பல சேவைகளானது பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ இந்த சேவை மனப்பான்மையானது உங்க வாழ்க்கையில எங்க சார் ஆரம்பிச்சது, அதை பத்தி நீங்க சொல்லலாம். சேவை அப்படிங்கிறது வந்து என்னுடைய அப்பா தண்டபாணி சொல்லிட்டு ஹிந்தி மாஸ்டர் இருந்தாரு. அவர் வந்து LIC முகவராக தான் இருந்தாரு. அவரு பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா யாராவது வீட்டுக்கு ஹெல்ப் கேட்டாலும் இல்ல ஒரு சோசியல் இஷ்யூவோ இல்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை முன்னாடி நின்று டெஃபினட்டா அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு பாடுபடுவார். ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பிரச்சனை அதுக்கு சொல்யூஷன் என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஒரு நிகழ்வே நடந்துட்டாலும் எனக்கு நானே கேட்டுக்கிற கேள்வி வந்து வாட் நெக்ஸ்ட். அந்த கேள்வி நான் மறக்கவே மாட்டேன். ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் வாட் நெக்ஸ்ட். என் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி
நிகழ்ச்சி நடந்தாலும் வாட் நெக்ஸ்ட். ஸோ யாராவது உதவின்னு கேட்டுட்டா வாட் நெக்ஸ்ட், அதை இம்ப்ளிமெண்ட் எங்கள் அப்பா பண்ணார். அதை பார்த்து நான் ப்ராக்டிஸ் ஆனேன். அதுதான் எனக்கு முதல் அரிச்சுடி போட்டது எங்கள் அப்பா தான். நமக்கு வந்து எனக்கு அப்போ வந்து யாராவது வந்து வீட்டில் கேட்கும்போது அப்பா செய்கிறத பார்க்குறோம். அப்போ நமக்கு வாய்ப்பு இல்லை, நமக்கு யாரும் கேட்கல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரோட்டில் பார்க்குறோம், நம்ம கண்ணில் பார்க்கறது மாதிரி இவனுக்கு தேவைப்படும் அப்படின்னு குறிப்பறிஞ்சு செய்யறது. அதில் வந்து நம்ம பப்ளிசிட்டிலாம் தேடக்கூடாது, நமக்கு செய்யறது காமிக்கக்கூடாது. மனசுக்கு செய்யணும்னு தோணுனா செய்யலாம். சில நிகழ்ச்சிகள் வந்து எனக்கு கொஞ்சம் தடுமாற வைக்கும். இப்போ எனக்கு வயசு 60 ஆயிடுச்சு. நான் 40 வயசுல பண்ணது இப்போ நான் பண்றதில்ல. இப்போ ஸ்மார்ட் ஒர்க்கு தான். என்ன ஆனாலும் 108க்கு ஃபோன் பண்ணிட்டு அந்த இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் ஃபர்தராக நடக்காம பார்த்துக்குவேன். அவ்வளோதான் இப்போதைக்கு நான் பண்றது. எது நடந்தாலும் வாட் நெக்ஸ்ட் 108 தான் வந்து காப்பாற்ற முடியும். ஆனால் அந்த சுச்சுவேஷன்ல அங்கே என்ன பாதுகாப்பு பண்ணலாம், ரோடு பிளாக் ஆகாம பார்த்துக்கிறது, அவனுடைய உடைமைகளை பாதுகாப்பு எடுத்து வச்சுக்கிறது, இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். சரி, இப்போ நம்ம மக்களுக்கு சமூக சேவைகள் பண்றோம் அப்படின்னாலுமே அவங்களுக்கான தேவையை பூர்த்தி பண்றதுக்குமே நமக்கு வந்துட்டு அமௌண்ட் வேணும் இல்லையா? சோ நீங்க வந்துட்டு சமூக சேவகரா வந்துட்டு உங்க பயணத்தை ஆரம்பிச்ச காலகட்டத்துல அந்த பினான்சியல் ஸ்ட்ரகிள்லாம் எப்படி சார் பேலன்ஸ் பண்ணீங்க, அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணலாம். மேடம், எப்பவுமே இந்த பொது சேவைன்னு வந்துட்டாலே கை காசு செலவு ஆகுதான் செய்ய மேடம். சில நேரத்தில் எதிர்பாராத செலவுகள் நமக்கு வரும். நம்மளால் மீட் அவுட் பண்ண முடியும், மட்டும்தான் மீட் அவுட் பண்ண முடியும். ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது மேடம். ஸோ நம்மளால் என்ன முடியும் அதை செஞ்சுக்கலாம். எது எசென்ஷியலோ அதை மட்டும் பண்ணால் போதும். இது அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அவங்க பார்த்துக்கணும். இப்போ எல்லாம் ஏன்னா நம்ம வந்து ரோட்டில் நடக்கிற அத்தனை பொதுக்கு நம்ம செலவு பண்ணுற மாதிரி தான் நம்மளால் பண்ண முடியாது. இனிஷியல் எக்ஸ்பென்சஸ் நம்ம பார்க்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் ஆச்சு, நான் ஒரு காரில் போயிட்டுருக்கேன். பின்னாடி 5 பேர் ஒரு டிவி ஸ்வீட்டில் வந்தாங்க. வந்து முன்னாடி ஆம்புலன்ஸ் போய் குறுக்க திரும்புது. ஆம்புலன்ஸ்க்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட், நான் பிரேக் அடிக்கிறேன். 5 பேர் டிவி ஸ்வீட்டில் வந்தவங்க என் வண்டியில் இடிச்சிடுறாங்க. ஆனால் பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, சின்ன வண்டி வந்து பெரிய வண்டி இடிச்சிட்டாங்க. ஆனால் நான் இறங்கி அந்த சின்ன வண்டியில் யாராருக்கு அடிபட்டுச்சோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்து மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து எனக்கு 2000 செலவு அன்னைக்கு. ஆனால் பப்ளிக் என்ன நினைக்கிறான், பெரிய வண்டிக்காரன் தான் செலவு இடிச்சிட்டாங்களே, என்னைய வண்டி இடிச்சிட்டேன், என் வண்டி 1800 டேமேஜ், என் வண்டி இடிச்சதுக்கு 18,000. ஆனால் இன்னைக்கு சொசைட்டி அப்படி இருக்குது. ஆனால் நம்ம மனிதாபிமானத்துக்கு அன்றைக்கி இறங்குறேன். இதே நான் என்னப்பா பார்த்து வரீங்க, 5 பேர் வர்றீங்க, லைசன்ஸ் இருக்கா, ஏன்ப்பா இப்படி வர்றீங்கன்னு கேட்டிருந்தேன்னா எனக்கு இன்னைக்கு 2000 செலவு இல்லை. ஆனால் அந்த குழந்தை ஐயோன்னு அடித்து கீழே விழுது துடிச்சு பார்த்ததுன்னு மனசு கேட்காம போய் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா கூட்டம் சேர்ந்துச்சு. நான் தான் அங்கே என்ன நினைக்கிறாங்க, நான் தான் வண்டியில் இடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சி ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க எங்களுக்கு கிரெடிட் கேள்வி கேட்குறாங்க. அப்போ கூட அவங்க அப்பா வந்து நான் தாங்க இடிச்சேன்னு அவர் சொல்லவே இல்லை. இது வந்து இருக்கக்கூடிய யதார்த்த நிலைமை தான். உதவி பண்ணாலும் உபத்திரங்கள் வரத்தான் செய்யும். அதையும் ஃபேஸ் பண்ணாதான் இந்த செய்ய முடியும். கண்டிப்பா சார். சோ ஆரம்பிச்சிடலாம். அண்ணா, நீங்க சமூக சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ இதுக்கு ஃபேமிலி சைடுல இருந்து சப்போர்ட் எந்த அளவுக்குனா இருக்கு? ஃபேமிலி சப்போர்ட் என்ன மேடம், ஏன்னா சோஷியல் ஒர்க் அப்படின்னால எப்போ போவாங்க இப்போ எனக்கு தெரியும். ஏதாவது நம்ம தப்பான வரைக்கும் எதுவும் போக போகிறதில்ல, நல்லதான் செய்ய போகிறோம்னு தெரியும். அதனால் அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சிலதெல்லாம் என்னை விட அவங்க பெரிய சோஷியல் ஒர்க்கர் தான். எனக்கே தெரியாமல் அவங்க நிறைய பேருக்கு சோஷியல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களும் இதே மாதிரி அவங்களுடைய வந்து ஒய்ஃப் வந்து ஒரு பியூட்டிஷியன் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பெண்களுக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுத்துருக்காங்க. நாங்கள் காசு வாங்குறோம் இல்லைன்ட்டு இல்லை, ஆனால் அந்த 302 நபர்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து சொன்னார், சார் உங்கள் ஒய்ஃபெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாது சார், அவங்க தான் மேடம் சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி வந்து என் பிள்ளைக்கு 50 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க சார், மாப்பிள்ளைக்கு எக்ஸ்கோட் வீடு கட்டியிருக்கா, நல்லா இருக்கா சார் அப்படின்னு சொன்னால் அது பெரிய வாழ்த்து தான். இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து செய்யறதில்ல, நம்ம வேலையை செய்கிறோம், நம்ம வேலையை சிறப்பாக செய்யணும், அவ்வளோதான். அது சில பேர் நல்லா தான் இருக்கும், நல்லதாக வந்து ஏற்றுக்க வேண்டியது தான். வாழ்த்து சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு. ஏன்னா யாரும் வந்து நான் நல்லா இருக்கேன் உங்களால நல்லா இருக்கேன் யாரும் சொல்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது ரொம்ப மன நிறைவாக இருந்தது. அதுக்கு முன்னாடி என்ன மேடம், என்ன வேணா செய்யலாம் மேடம். கண்டிப்பா சார். சரி, இப்போ கேட்டுட்டு இருக்கக்கூடிய மக்களுக்காக நீங்க ஏதாவது உங்க அனுபவத்திலிருந்து வார்த்தைகள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா பகிர்ந்துக்கலாம் சார். என்ன இப்போ நம்ம ரோட்டில் இருக்கிறதா இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பிளாஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நீர்நிலைகள்லாம் ரொம்ப மாசுபட்டு தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பாட்டில்ஸு இது எல்லாமே வந்து நம்ம தேவையில்லாத இடத்துல டம்ப் பண்ணுறோம். ஸோ அந்த இதெல்லாம் வந்து வீடு சுத்தமாக தான் நாடு சுத்தமாகிற மாதிரி இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து நீர்நிலைகளை போடாமல் இருந்தாலே அது போய் கிளாக் ஆகிக்குது. ரோடு பூரா டேங்க்கு பாதாள சாக்கடை ஓப்பன் ஆகி ரொம்ப அசிங்கமாகிட்டு இருக்கு. சில பேசிக் சிவிக் சென்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் லெவலில் தான் வரணும் மேடம். நம்ம வந்து இந்த பொறுமையாக இருக்கிறது எப்படி, பெரியவங்களை எப்படி மதிக்கிறது, இந்த மாரல் சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா எஜுகேஷனாக ஸ்கூல் லெவலில் வந்துட்டாலே. இப்போ எல்லா கண்டப்பக்கம் துப்புறோம். இந்த பாதுகாப்பு வளையத்தை வந்து நம்ம யாரும் மதிக்கிறதில்ல. 18 வயசு கீழே வண்டி ஓட்டாதீங்கன்னு யாரும் சட்டையாக பண்ணுறதில்ல. 18 வயசு கீழே வண்டி ஓட்டினா என்ன ஆகும்,
ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அப்பா அம்மா ஜெயிலுக்கு போவாங்கிற அந்த அவேர்னஸ் எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பேக் டு பேசிக்ஸ் மாதிரி ஸ்கூல் லெவலில் வந்து வரணும் மேடம். அதாவது எப்படி பெரியவங்களை மதிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பெரியவங்களை மதிக்கிறது, ஓல்டேஜ் ஹோமு எல்லாம் பெருகிறதுக்கு காரணம் வந்து நம்முடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மாற்றுறது தான். இதில் வந்து ஃபண்டமெண்டலாக மாற்றுறதுக்கு ஏதாவது நம்ம முயற்சி எடுக்கணும் மேடம். கண்டிப்பா கண்டிப்பா சார். சமூகத்துல ஒரு சில விஷயங்களை நாம வந்துட்டு மாத்த ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடும். ரொம்ப அழகா பகிர்ந்துருக்கீங்க சார். சோ அது மட்டும் இல்லாம கடந்த 1 மணி நேரமா ரொம்பவே அழகா உங்க வாழ்க்கை பயணத்தை கூட பகிர்ந்துகிட்டீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். நீங்கள் நல்லா திறமையாக எங்கள்கிட்ட வார்த்தையை வாங்கினீங்க, கேள்வி கேட்டு. தேங்க்யூ. நன்றி சார். நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து மோனிகா நான் விடைபெற நேரம் வந்தாச்சு. மறுபடியும் மற்றொரு சேலத்தின் முகல் நிகழ்ச்சியில உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்களது விடைபெறது நான் உங்கள் மோனிகா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. நன்றி நேயர்களே.